சர்வே எடுக்கிற இடத்துல வந்து எங்களை வந்து எடுக்க வேண்டாம், இந்த கட்சி கொடி போட்ட உடனே அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, யாரோ சொல்லி அவங்க வந்து என்னை தேடினாங்க. ஃபர்ஸ்ட் தேடும் போதே நான் வந்து அவங்கள எனக்கு தெரிஞ்சிச்சு இவங்க என்னதான் தேடுறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா தாவேக்கானாலே பயமா இருக்குல்ல, டிவிகேக்கு டிஎம்கேக்கு, அதனால பயந்துட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் அங்கேயே. அதுவும் இல்லாத போலீஸ் ஒத்துழைப்பு, ரொம்ப போலீஸ் ஒத்துழைப்பு தான். லேடிஸ வந்து அடிக்கிறாங்க, தகாத வார்த்தையில பேசுறாங்க போலீஸ். அதுக்கு டிஎம்கே வந்து ஆளுங்களை இட்டுட்டு வந்து எங்களை அடிச்சாங்க. எங்க வீட்டுக்காருக்கு இப்ப பிக்ஸ் வந்திருக்கு, ரொம்ப உடம்பு ரொம்ப முடியாம இருக்காரு. இப்போ பிரெக்னென்ட் லேடி வேற இருக்காங்க. இப்ப எங்க வீட்டுல இருந்து கவியரசு 60வது வட்டம் அவரு குடும்பத்துல இருக்காரு. அசாத் அவங்கதான், அசாத்ன்றவங்க அவங்களும் தான் அடிச்சாங்க. அவங்கதான் அவங்க சொல்லிதான் கவியரசு வந்து அடிக்கவே சொல்ல சொன்னாரு. ஆமா பேசினாங்க, எடுக்க கூடாது. எங்க வீட்டுக்காரரு சட்டையை புடிச்சு இழுத்தாங்க. நாங்க சொன்னோம், ஆனா கை வைக்காத பேசுங்க, கை வைக்காம பேசிட்டு எது வந்தாலும் முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றேன். எங்க மேல இடத்துல இருந்து ஆள் வரட்டும், அதுக்கப்புறம் நீங்க எது வந்தாலும் பேசிக்கங்க நான் சொல்றேன். அதாங்களே அவங்க ஆளெல்லாம் திரட்டி வந்து எங்களுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. சேகர்பாபு தூண்டல் தான், வேற யாருமே இல்ல. ஏன்னா இப்ப எங்க வீட்லயே எல்லாருமே மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப எங்களுக்கெல்லாம் நாங்க வந்து போலீஸ போய் நாடவும் முடியாது. இந்த பிரஸ் மீடியா தான் எங்களுக்கு எதுவா இருந்தாலும் காட்டணும். ஏன்னா இப்ப நாங்க எங்க மாமியார் கடை போடுறேன்றாங்க, அங்க கடை போட விடமாட்டேன் அப்படின்னு அடிச்சு சொல்றாங்க. அங்க அந்த அளவுக்கு எங்க வீட்டுல வந்து எல்லாரும் மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க வீட்டுல இருந்து ஆளை இட்டுன்னு வந்து உங்க பொண்ணு இந்த மாதிரி கட்சிக்கு போவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நான் எப்படி இருந்தாலும் டிவிகே கட்சிக்கு நான் வரதான் செய்வேன், யாரால நான் மாத்த மாட்டேன். அதுதான் என்னன்றாங்க, உங்களுக்கு வீடு தர மாட்டேன், நான் டோக்கன் தர மாட்டேன். எனக்கு டோக்கனும் வேணாம், எனக்கு வீடும் வேணாம். நான் வந்து ரோட்ல கூட படுத்துக்கிறேன், நான் ரோட்ல தான் இருக்கேன்னா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.